morning, dear aspirants. Today's news. Ladakh statehood talks resumes. Ministry of Home Affairs proposes Article 371 as group insist on 6th schedule protection. Actually, அந்த நியூஸ் எதுக்குன்னா ஆர்டிகல் 370 ஸ்கிராப் பண்ணதும் லடாக்க தனி யூனியன் டெரிட்டரியா அறிவிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டுக் இந்த லடாக்ல ஆக்டிவிஸ்ட் குரூப்ஸ் 2 குரூப்ஸ் இருக்கு, பிளஸ் நம்ம கவர்மெண்ட், இது ரெண்டும் வந்து ரெண்டு டீமும் பேசி இப்ப லடாக்கு வரப்போற நாட்கள்ல என்ன மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பீஸ் டாக் நடந்துருக்கு. ஸோ கவர்மெண்ட் சைட்ல ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா இந்த ஆக்டிவிஸ்ட் குரூப்ஸ் இந்த இவங்க சைட்ல டிமாண்ட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்குள்ள எப்படிப்பட்ட டிமாண்ட்ஸ் கேட்கறாங்க, இதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல ப்ரிலிம்ஸ் ஓரியன்டட்ல ஆர்டிகல் 371 என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், ரெண்டுத்தோட டிஃபரன்சஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ப்ரிலிம் சைட்ல மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல இப்போ ஸ்டேட்ஹுட் கொடுக்கறதுனால வரப்போற குட்னஸ் அண்ட் பேட் எஃபெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஸோ உள்ள போகலாம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ், சிவில் சொசைட்டி குரூப்ஸ் 2 குரூப்ஸ் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அந்த 2 குரூப்ஸ்ல ஃபர்ஸ்ட் குரூப் வந்து லே எபெக்ஸ் பாடி அண்ட் கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். இந்த 2 சிவில் சொசைட்டி குரூப்ஸ், இந்த குரூப்ஸ் தான் வந்து டிமாண்ட்ஸ் பண்றாங்க. என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, they asking for 6th schedule. ஆனா கவர்மெண்ட் ப்ரொபோசஸ் என்னன்னா ஆர்டிகல் 371. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஆக்சுவலா டிகிரி ஆஃப் அட்டானமஸ் வந்து இந்த 6th ஷெட்யூலுக்கு அதிகம், ஆர்டிகல் 371 கம்பேர் பண்ணக்குள்ள. அப்படி என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் டிஃபரன்ஸ் பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 371ல மேக்சிமமா ஃபண்ட்ஸ் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனுக்கும் பேஸ் பண்ணியிருக்கோம். அதாச்சும் பீப்புள் சென்ட்ரிக்கா இந்த ஆர்டிகல் 371 இருக்கும். ஆர்டிகல் 6th ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ல ஒரு ரீஜன் ஓரியன்டட்ல அவங்களோட ரெப்ரசன்டேஷன் டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சில் ரெடி பண்ணிடுவாங்க. அந்த கவுன்சில் மூலமா அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸை அவங்க மேக் பண்ணிப்பாங்க. டிகிரி ஆஃப் அட்டானமஸ் பாத்தீங்கன்னா 6th ஷெட்யூல்ல அதிகம், 371ல கம்மி இதோட கம்பேர் பண்ணா. சோ இந்த சிவில் சொசைட்டி குரூப்ஸ் வந்து 6th ஷெட்யூல்ல கேக்குறாங்க. ஓகேவா? full statehood restoration of Ladakh status a full state with the legislative assembly and constitutional power. 6th schedule inclusion, tribal identity, land rights and autonomous governance through district council. 6th schedule ல இருக்க ஒரே சாராம்சம் என்னன்னா district autonomous council. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதுதான் ஒரு ஸ்டேட்னு வச்சுக்கோங்க, 6th schedule ல இருக்கிற ஒரு ஸ்டேட். அதுல இங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஒரு ட்ரைபல் குரூப் இருந்தாங்கன்னா, சோ செவரல் ட்ரைபல் குரூப்ஸ் 2-3 ட்ரைபல் குரூப்ஸ் ஒரே இடத்துல இருக்காங்கன்னா அங்க ரீஜனல் கவுன்சில்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிடுவாங்க. சோ இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் கவுன்சில்ல இப்போ நேஷனலா இந்தியன் கவர்மெண்ட் எந்த ஒரு லா பாஸ் பண்ணாலும், எந்த ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாலும், எந்த ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணியிருந்தாலும், இந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் கவுன்சில் இருக்கிற ஏரியாவில் அந்த பாலிசி இம்போஸ் பண்ணணும்னாலும், இந்த ஆக்ட் இம்போஸ் பண்ணணும்னாலும், இந்த கவுன்சில் தடை செய்யலன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலன்னா அது அந்த ஆக்ட் இங்க பாஸ் ஆகும், நடைமுறைக்கு வரும். ஸோ அப்படிப்பட்ட பவர் இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் கவுன்சிலுக்கு இருக்கு. ஸோ இந்த பவர் தான் இந்த சிவில் சொசைட்டி கேட்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஏற்கனவே பாத்தீங்கன்னா 371ல ஆர்டிகல் 371ல கவர்மெண்ட் வந்து 12 ஸ்டேட்ஸ் உள்ள வச்சிருக்காங்க அக்ராஸ் இந்தியா. 12 ஸ்டேட். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல 1956ல பாம்பேவை பிரிக்கிறப்ப குஜராத்தும் மகாராஷ்டிராவும் தனித்தனியா பிரிக்கக்குள்ள அந்த இடத்துல பிரிக்கக்குள்ளன்னு சொல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணக்குள்ள அந்த டைம்ல கொண்டு வந்ததுதான் இந்த ஆர்டிகல் 371. ஓகேவா? ஃபண்ட் ஷேரிங் வந்து ஒரே இடத்துல ஒரு மெஜாரிட்டி பீப்புள் ஓரியன்ட் இருக்கிற இடத்துல போய் அக்குமுலேட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காகவும், கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இந்த மெஜாரிட்டி ஏரியாவில இருந்து மட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ப்ரொவிஷன்ஸை
எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுதான் ஆர்டிகல் 371. ஓகேவா? provides in special provision to tailored with specific states ஏற்கனவே சொன்ன மாதிரி including protection for local laws, land rights and cultural identity. ஓகேவா? Article 371 offers customized solution from the center but lacks uniform comprehensive autonomy framework that Ladakh groups are seeking. ஏற்கனவே சொன்ன மாதிரி லடாக் சிவில் சொசைட்டி கேட்கிற டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் கவுன்சில் அப்படிங்கிற ப்ரொவிஷனை விட இந்த ஆர்டிகல் 371 வந்து அட்டானமஸ் டிகிரி கம்மி. Article 6th schedule, what it provides under Article 244 clause 2. இப்போ கரண்டா எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் அட்டானமஸ் கவுன்சில் இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல ட்ரைபல் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். அதுவும் ட்ரைபல்னு சொல்றதை விட அவங்க வந்து ரொம்ப கன்சர்வா வாழப்பட்டவங்க. அவங்க இந்தியன் யூனியனோட சேர்றதுக்கு அவங்களால முழு மனசோட வர முடியல. சோ அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ப்ரொவிஷன் தான் இந்த 6th schedule. இந்த ஸ்கெடியூல்ல கேட்கறது தான் இப்போ இருக்க அந்த ரெண்டு சிவில் சொசைட்டியோட டிமாண்ட்ஸா இருக்குது. ஓகேவா? ஏடிசி கேன் மேக் லாஸ் ஆன் லேண்ட்ல இப்போ ஷிஃப்டிங் கல்டிவேஷன்ல கூட அவங்களால லா மேக் பண்ணிக்க முடியும். ஃபாரஸ்ட் ஆப்வியஸா, அக்ரிகல்ச்சர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், மேரேஜ் பத்தி சமய சடங்குகள்லாம் ஒரு ஏரியாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த ட்ரைபல் ஏரியாவுக்கு மேரேஜ், அது இல்லாம ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ் அவங்களுக்கு வேற மாதிரி கூட இருக்கலாம். அதை அலோவ் பண்ணும். ஓகேவா? ஜுடிஷியல் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ரீஜனல் கவுன்சில் கேன் கன்ஸ்டிட்யூட் a வில்லேஜ் கோர்ட். ஓகேவா? 6th schedule இருக்கிற அந்த அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் கவுன்சில் அவங்களே தனியா வில்லேஜ் கோர்ட்ஸ் நிரூபிக்க முடியும். பினான்சியல் அட்டானமி எல்லாமே கிடைக்கும். கம்பேரிங் கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் 371க்கும் 6th schedule-க்கும் ஸ்டேட் ஸ்பெசிபிக் கஸ்டமைஸ்டு ப்ரொவிஷன். ஆனா காம்ப்ரிஹென்சிவ் அட்டானமஸ் கவர்னன்ஸ் சிக்னிபிகன்ட்லி அக்ராஸ் 12 ஸ்டேட்ஸ். இங்க யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் அக்ராஸ் ட்ரைபல் ஏரியாஸ். சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆர்டிகல் 371 பாத்தீங்கன்னா ஒரு வரப்போற காலங்கள்ல ஃபியூச்சர்ல அவங்களோட பினான்சியல் பட் அண்ட் ரெப்ரசன்டேஷன் வந்து சேஃப்கார்ட் பண்ணப்படும். ஆனா 6th schedule இருக்கிறவங்களுக்கு அவங்க லோக்கல் கவர்னன்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ட்ரைபல் இல்ல பேஸ்ட் ஆன் தேர் அவங்களோட ரைட்ஸை பொறுத்து பாதுகாக்கப்படும். இதுதான் ரெண்டு வித்தியாசம். ஆர்டிகல் 371 ஸ்டேட் வைஸ். ஆக்சுவலா 371ல இருக்கிற 12 ஸ்டேட்ஸ். 371A இருந்து 371J வரைக்கும் ஸ்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. உள்ள இருக்கிற ஒரு இண்டிபெண்டா இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் அவ்வளவு அவசியம் இல்லை. அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இது ஒரு அசாம் ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. அந்த அசாம் ஸ்டேட்ல இது ஒரு கான்ஸ்டிடுவன்சின்னு வச்சுக்கோங்க. இந்த கான்ஸ்டிடுவன்சில எம்எல்ஏஸ், ரெகுலர்லி எலெக்டட் எம்எல்ஏஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா அவங்களுக்கான லாஸ், ஸ்டேட் லாஸை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. இந்த 6th schedule இருக்கிற ஸ்டேட்ஸுக்குள்ள மட்டும்தான் இது அப்ளிகபிள். சோ இந்த கவுன்சில் ரெடி பண்றாங்கன்னா இந்த கவுன்சில் ஹேஸ் மெம்பர்ஸ் 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 30ல 26 எலெக்டட், 4 members nominated by the governor. So இப்போ ஒரு லா, ஜிஎஸ்டி லாவேன்னு வச்சுக்கோங்க. இந்த லா யூனியன் கவர்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. இட் வில் பிகம் an act. அந்த ஆக்ட் இந்த ஏரியாவுக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்வைசரி கவுன்சில் பர்மிஷன் கொடுக்கணும்னு இல்ல, இவங்க தடுக்காம இருந்தா வந்துடும். எல்லா ஆக்டுக்கும் இவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு சில ஆக்ட் இவங்களுக்கு தடையா இருக்கும். இவங்களோட கல்ச்சர் பெனிஃபிட்ஸ இட் மைட் ஹவ் ஸ்டாப் அப்படின்னா they have the right to stop. அப்போ அதுவுமே இந்த கவர்னரோட பர்மிஷன் வேணும். ஓகேவா? சோ இவங்களோட அட்டானமஸ் பவர் கொஞ்சம் ஜாஸ்தி இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் கவுன்சில்.
ஓகேவா? ஜுடிஷியரி கோர்ட் இருக்கு, வில்லேஜ் கோர்ட் இருக்குன்னு பார்த்துட்டோம். They have the power to manage primary schools, dispensaries, markets, roads, water supply and local development. Current system implementation. அதுதான் மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த ஏரியாக்கள்ல இத்தனை அட்டானமஸ் கவுன்சில்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பேலன்சிங் லடாக் நெகோசியேஷன் ரெப்ரசன்ட்ஸ் த கிரிட்டிக்கல் டெஸ்ட் ஆஃப். இப்போ இந்த டாக்ஸ் எதை நோக்கி அப்படின்னா அட்டானமஸ் கொடுக்கணும். ஏன்னா ஆர்டிகல் 370 ஸ்கிராப் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட வாழ்வு ஆதாரம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை ஸ்கிராப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இந்தியன் யூனியனுக்குள்ள கொண்டு வரக்குள்ள ஏற்கனவே இந்த அட்டானமிய தக்க வச்சுட்டாங்க அப்படின்னா எதுக்கு அந்த ஸ்கிராப் பண்ண வேண்டியது? சோ இது ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த டாக். நெக்ஸ்ட், எலெக்ஷன் கமிஷன் ப்ரிப்பேர்ஸ் ஃபார் பேன் இந்தியா எலக்டோரல் ரூல் ரிவிஷன் டு ஸ்ட்ரெங்தன் த டெமோக்ரசிஸ் ஃபவுண்டேஷன். இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு பினாமினனை கொண்டு ஏற்கனவே இருந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை எடுத்து அதுல டூப்ளிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணாங்க. ஏற்கனவே இறந்தவங்க, 2 டைம் ஓட்டு இருக்கிறவங்க, இவங்க ஏரியா இப்போ ஒரே ஆட்கள் பாத்தீங்கன்னா 2 இடத்துல ஓட்டு இருக்கும். மேஜரா பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல ஒரு ஓட்டு இருக்கும், பிறந்த இடத்துல ஒரு ஓட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேசி எல்லாம் நீக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை உள்ள கொண்டு வந்தாங்க எலெக்ஷன் கமிஷன். ஸோ அதை பத்தின நியூஸ். எக்ஸைஸ் ரிமூவ் த டூப்ளிகேஷன் அண்ட் ineligible voters includes all eligible voters. இதனாலதான் எலெக்ஷன் கமிஷன் conducting comprehensive review and mapping exercise. இது இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணது. நெக்ஸ்ட், கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ். எலக்டோரல் ரோலுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ் ஆர்டிகல் 324. Election Commission has power to supervise the election and prepare electoral rolls. இந்த எலக்டோரல் ரோல்ஸ் ரெடி பண்றது எலெக்ஷன் கமிஷன் வேணும் அப்படிங்கறத சொல்றதா இந்த ஆர்டிகல் 324. 325, ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் ஒரு தனி எலக்டோரல் ரோல் இருக்கணும் அப்படின்ற சொல்றதா ஆர்டிகல் 325. 326 நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடல்ட் செப்பரேட், 18 வயது முடிந்த எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது. டிஜிட்டல் டெமோக்ரசி இனிஷியேட்டிவ்ஸ். டிஜிட்டலைஸ், இப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் இனோவேஷன்ஸ் எது நோக்கி அப்படின்னா எல்லாருக்கும் ஓட்டு போய் சேரணும் அண்ட் டூப்ளிகேஷன் ஆஃப் ஓட்டை நிறுத்தணும் அப்படிங்கிற பராமீட்டர்ல டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன? நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கரெக்ஷன். ஓகேவா? அடுத்து கருடா போல் லெவல் ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் போல் லெவல் ஆபீசர்ஸ் ஃபார் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் அண்ட் டேட்டா கலெக்ஷன். வாட்டர் ஹெல்ப்லைன் ஆப், registration, correction and downloading the EPIC on mobile devices. Digital voter ID, EPIC now available in PDF format. இது எல்லாமே digital innovation for achieving democracy. அதாச்சும் votersக்கு duplication of voters and voter facilitation பண்றதுக்காக பண்ணப்பட்ட government initiatives. And science and tech, combating deepfakes. ஆக்சுவலா நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் மட்டும் கிடைச்சா போதும், அந்த இமேஜ வேற ஒரு வாய்ஸ் கொடுத்து இல்ல வேற ஒரு ஆக்ஷன் செய்யற அளவுக்கு இப்போ ஏஐ டெவலப் ஆயிடுச்சு. சோ இதை டீகோட் பண்ண போறோம். அதுதான் நியூஸ். என்னன்னா அந்த டூப்ளிகேஷன் நடந்துட்டு இருக்கு, டீப் ஃபேக்னு சொல்லுவாங்க. டூப்ளிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ அது ஒரு டேக் ஒண்ணு போடும். இப்போ ஒரு வீடியோ யாராவது ஒரு போஸ்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த போஸ்ட் பண்றவங்க அக்கௌண்டபிள் காட்டணும், இவங்க தான் இதை போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு. அதை ரிலீஸ் பண்றாங்க இல்லையா ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ஒரு யூடியூபா இருக்கட்டும். இப்போ அந்த வீடியோவை போஸ்ட் பண்றதுனா அப்படின்னா என்னோட டேக் அதுல இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ண பிளாட்ஃபார்ம், தே ஆர் த அக்கௌண்டபிள் டு த கவர்மெண்ட் ஃபார் த வீடியோ ஆர் இமேஜ். இதை கொண்டு வர்றதுதான் இந்த நியூஸ். Government proposes mandatory labeling. User declaration. என்ன சொன்ன மாதிரி யூசர் எந்த யூசர் ஐடியில இருந்து போடுறோமோ அந்த யூசர் they are declared, they are the அவங்க தான் accountable. Platform responsibility. If the user fail to declare, இவங்க தான் டிக்ளேர் பண்ணணும். Platform must
proactively detect and label the synthetic content. Syntheticனா ரெடிமேட் கண்டென்ட் நாட் ஒரிஜினல் ப்ராடக்ட் அர்த்தம். பப்ளிக் ஃபீட்பேக் இந்த பில்லுக்கு ஓபன் ஃபார் கான்ஸ்டியூஷன் அண்ட் நவம்பர் கன்சல்டேஷன் நவம்பர் 6 வரைக்கும் பப்ளிக் கன்சல்டேஷன். நீங்களும் உங்களோட ஐடியாஸை உங்களோட ரிவ்யூஸை கவர்மெண்ட் கொடுக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் த சிந்தட்டிக் மீடியா. ஆக்சுவலா சிந்தட்டிக் மீடியா ரெஃபர்ஸ் த கண்டென்ட் டெக்ஸ்ட் மட்டும் இல்ல. யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் क्वेश्चन இப்படி கூட வரலாம். சிந்தட்டிக் மீடியா இன்க்ளூட்ஸ் டெக்ஸ்ட் அண்ட் வாய்ஸ் அலோன் கூட கேட்கலாம். இல்ல டெக்ஸ்ட், வாய்ஸ், இமேஜ், வீடியோ எல்லாமே எதெல்லாம் டூப்ளிகேட் பண்ணாங்களோ எல்லாமே சிந்தட்டிக் மீடியான்னு அர்த்தம். Created or modified using AI. AI generated news article blogs for deepfake videos. இதெல்லாம் இந்த deepfakes எது எல்லாம் வந்திருக்கு, எது எதெல்லாம் போஸ்ட் பண்ணப்படுது, இப்படி இப்படிலாம் யூஸ் ஆகுதுன்றதுக்கான டேட்டாஸ். How deepfakes work. இந்த டைம்ல இந்த இடத்துல ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. GAN, ஜெனரேட்டிவ் அட்வைசர் நெட்வொர்க்ஸ். இதனா 2 ஏஐ மாடல்ஸை டெப்ளாய் பண்ணுது. ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ஜெனரேட்டர். ஜெனரேட்டர் அப்படிங்கிறது அந்த இமேஜையோ இல்ல அந்த ஒரு வாய்ஸையோ இல்ல அந்த வீடியோவோ ஒரு ஃபேக் கிரியேட் பண்ணது இல்லையா, அந்த ஜெனரேட் பண்றதுக்கு பேர் தான் அந்த ஜெனரேட்டர். ரெண்டாவது டிஸ்கிரிமினேட்டர். அந்த டிஸ்கிரிமினேட்டர்ங்கிறது அந்த ஜெனரேட் பண்ண வீடியோவோ இமேஜையோ ஒரிஜினல் கூட கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு டியூப்ளிகேஷன் இல்லாம ரியலா கிரியேட் பண்ற அளவுக்கு அதை எடிட் பண்ணிட்டே இருக்கும். பர்ஃபெக்ஷனை கொண்டு வர்றதுதான் அடுத்த லெவலுக்கான டிஸ்கிரிமினேட்டர் அர்த்தம். 2 ஏஐ மாடல்ஸ் were deployed by GAN to make the deepfake video or image. A process involved. First, collect the image or targeted person. First step, image டார்கெட் யாரை வச்சு ரெடி பண்ண போறோமோ அவங்களோட இமேஜ் வீடியோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணி எடுக்கிறது. ரெண்டாவது, train AI to learn facial pattern and expression. ஒருத்தவங்களுக்கு ஒரு சைகை ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். AI must train to make the fake out of it. அதுக்கு ட்ரெயின் பண்ணணும் AI. அது ரெண்டாவது ப்ராசஸ். மூணாவது, replace the modified target in another video or audio. இந்தியாஸ் லீகல் ஃப்ரேம்வொர்க். ஆக்சுவலா நம்ம கிட்ட இந்த டிஜிட்டல் மீடியாவில பண்ற கிரைம்ஸை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஆக்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆக்டை ப்ரிலிம்ஸ் ஓரியன்டர்ல உள்ள எல்லா ப்ரொவிஷன்ஸையும் நம்ம படிக்க முடியாது. ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கிற ஒரு முக்கியமான ப்ரொவிஷன்ஸை படிக்கலாம். மெயின்ஸ் ஓரியன்டர்ல அந்த ப்ரொவிஷன்ஸை எப்படி டெவலப் பண்ணலாம், வே ஃபார்வர்ட்ல நிறைய கொடுக்கலாம், ட்ரை பண்ணலாம். ஓகேவா, அதோட எஃபெக்ட்ஸ், கிரிட்டிசிசம் எல்லாத்தையும் கொண்டு வரலாம். ஸோ அப்படியே அப்போ நம்ம இந்த ஆக்ட்ஸை படிக்கணும். ஐடி ஆக்ட் 2000 punishes the identity theft. ஓகேவா, ஐடி ரூல்ஸ் 2021-23, ஐபிசி எடுத்தாச்சு. அடுத்து பாரதிய நியாய சங்கீதா covers the digital offenses and identity misuse. MeitY advisories, social media platform must remove deepfakes within 24 hours. Digital India Act expected to include specific provision on AI and deepfake regulation. Himachal's ecological crisis. Supreme Court intervenes as the revenue generation threatens the environmental survival. இந்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்கிறது வந்து நம்ம இமாலயாஸ் பெல்ட்ல இருக்கு. எக்கானமி ஜென்ரேட் பண்றதுக்கும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுக்கும் அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணக்குள்ள என்வரான்மெண்டல் இஷ்யூஸை பெருசா கன்சர்ன் பண்றது இல்ல, பெருசா அதை எடுத்துக்கிறது இல்ல. குமுலேட்டிவான ஒரு எஃபெக்ட் இப்படிலாம் இருக்கும், இப்படி எல்லாம் பாதிக்கப்படும் முன்னாடியே அனுமதிச்சு அதை செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சுப்ரீம் கோர்ட் சுவமோட்டோவா தானா முன் வந்து எடுத்து சில அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் நியூஸ், எடிட்டோரியல் நியூஸ், முக்கியமான எடிட்டோரியல். சுவமோட்டோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, பிரிலிம்ஸ் ஆங்கிள் ஜாகிரபி ஆஃப் ஹிமாலயாஸ், எந்த இடத்துல டியூன்ஸ் இருக்கு, எவ்வளவு ஐட்டம் தேவையில்ல, இந்த ஹிமாலயாஸ் வந்து யங் ஃபோல்ட் மவுண்டைன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சுப்ரீம் கோர்ட் அப்ளிகபிள் இந்த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூவா அந்த சுவமோட்டோ பத்தி தெரிஞ்சுக்கணும். சுவமோட்டோ அப்படின்னா ஒரு லீகல் ஆக்ஷன் ஒரு இன்ஸ்டிடியூட் மேலேயோ இல்ல ஒரு ஆக்ஷன் மேலேயோ ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மேலேயோ எடுக்கணும் அப்படின்னா லீகலா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஆனா
இஃப் அட் ஆல் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ கோர்ட் தானா முன் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாம தானா எடுத்து விசாரிக்கிறது. இந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், போலீஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம படிக்கணும். சுப்ரீம் கோர்ட் suo motu action. Suo motu cognizance is a Latin term meaning on its own motion. Trigger court's intervention prompted during the hearing of Shimla development plan case. Observation: bench stated that revenue generation cannot be at the cost of environment, on that state would vanish. வான் பண்ணியிருக்காங்க. எக்கானமிக் ஜெனரேஷனும் ரெவன்யூ ஜெனரேஷனும் என்விரான்மெண்ட்டை பாதிக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் டெபிசிட் ரோபஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் சொன்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் நல்லா இருக்கு, டைரக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே கொடுத்த கமிஷன் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், ஏற்கனவே நடந்த கோர்ட் கைட்லைன்ஸா இருக்கட்டும், என்விரான்மெண்ட் எப்படி பாதுகாக்கணும்ன்ற டைரக்ஷன் நல்லா இருக்கு. பட் வி ஆர் ஃபெயிலிங் டு இம்ப்ளிமெண்ட் இட். சரியா எக்ஸிகியூஷன் இல்ல அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி. சுப்ரீம் கோர்ட் ரோல் இஸ் டு என்ஷூர் ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட்ஸ் கலெக்டிவ் மேண்டேட் லா ஆர் மூவிங் ஃப்ரம் எலோக்வென்ட் டாக்குமெண்ட் டு ஹானஸ்ட் அண்ட் சின்சியர் ஆக்ஷன். ஸோ என்ன சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்டுக்காக ஒரு விஷயம் பண்ணாம சின்சியரா செய்யணும் அப்படின்னு சொல்லி. டெவலப்மெண்ட் சேலஞ்சஸ். இப்போ இருக்கிற ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் lack of adequate cumulative impact. ஆக்சுவலா இப்போ ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட்னால எல்லா ஆங்கிள்லயும் என்விரான்மெண்டல் இம்பாக்ட நம்ம கணக்கு பண்ணணும். லேண்ட் பேசிஸ்ல, ஏர் பேசிஸ்ல, பீப்புள் மைக்ரேஷன்ல, இத மாதிரி இம்பாக்ட், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் குமுலேட்டிவா எல்லா செக்டார்ல இருந்து எல்லா ஆங்கிள் இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது இல்ல. ஸ்மால் ப்ராஜெக்ட் லூப் ஹோல்ஸா இதை யூஸ் பண்றாங்க. ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் அதாச்சும் 2 மெகாவாட்டுக்கு கீழே கம்மியாக இருந்தா எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ரெகுலர் ஸ்க்ரூட்டினி. ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, இப்ப 2 மெகாவாட்டுக்கு கீழே இருந்தா பெருசா ஸ்க்ரூட்டினி இருக்கு, நீங்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த லூப் ஹோலா பயன்படுத்தி ஒரு 10 பேர் 10 இடத்துல 2 மெகாவாட் ரெடி பண்ணாங்கன்னா ரிசல்ட்ஸ் இன் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன். ஓகேவா? Infrastructure development, unscientific construction of wide highways, unscientific construction. Ignoring 2018 March circular restricting the hill road. Okay, failure to consult landslide hazard atlas expert advisories from other guidelines சரியா ஃபாலோ பண்ணணும். suo motu Latin term இது ஆக்சுவலா பார்த்தாச்சு. சுப்ரீம் கோர்ட் இந்த suo motu அப்படிங்கிறது மெயின்லி யூஸ் பை சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட். இந்த கேஸ் ஆஃப் ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அதுல இருக்கிறீங்க. ஏபிஎஸ் கார்பஸ், மேண்டபஸ், செக்ரட்டரி ப்ராசிக்யூஷன் எல்லாமே suo motu தான் வரும். 226 அப்படிங்கிறது ஹை கோர்ட்டோட பவர் ஃபார் ரிட். அதேதான் திருப்பி கொடுத்துருக்கு. ஹை கோர்ட் 226, 227. மேஜிஸ்ட்ரேட் ஆர் போலீஸ் செக்ஷன் 190, 156 ஆஃப் த சிஆர்பிசி. ஆக்சுவலா இப்ப கொஸ்டின் வந்து பிலிம்ஸ்ல எப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, the provision of using suo motu lies with சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட். இல்ல ரெண்டுமே இருக்கா, இல்ல ஒண்ணுக்கு தான் இருக்கா, இப்படி கொஸ்டின் கேட்க முடியும். ஆனா இல்ல, போலீஸுக்கு இருக்கு, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு, இன்னும் நிறைய அத்தாரிட்டிஸ்க்கு இருக்கு. இது கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் suo motu ஆக்ஷன்ஸ். ஏற்கனவே COVID-19 management 2021 suo motu notice issues like oxygen supply. ஆக்சிஜன் இல்லாம ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆக்சிஜன் குறைபாடு காரணமா கோவிட் டைம்ல ஏகப்பட்ட டெத் நடந்துச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டை முன் வந்து suo motu எடுத்து ஆக்சிஜன் சப்ளை கரெக்டா மேண்டேட் பண்ணணும், ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்துச்சு. அது எப்படின்னு பார்த்த ஆக்ஷன்னா suo motu ஆக்ஷன். கஸ்டோடியல் டெத் பத்தி ஹைகோர்ட்டுக்கு பவர். நெக்ஸ்ட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், cognizance of human rights violation under the Protection of Human Rights Act. Human Rights Act அதாவது கஸ்டோடியல் டெத்து, இப்ப எஸ்சி எஸ்டி வழிபடுறது, இந்த மாதிரி விஷயத்த suo motu ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தானா முன் வந்து அதை எடுத்துக்கலாம் வித்தவுட் த கம்ப்ளைண்ட் ஆஃப் எனி பர்டிகுலர் இண்டிவிஜுவல்.
ஜுடிஷியல் ஓவரேஜ், ஜுடிஷியல் பவுண்டரியை தாண்டி கை வைக்கிற மாதிரி இருக்கலாம். எப்படி இந்த ஜுடிஷியல் சுவோ மோட்டோ. ஓகேவா? சப்ஜெக்டிவிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, நோ கிளியர் ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட் ஆர் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் தி சுவோ மோட்டோ. ஜுடிஷியரிய பியாண்ட் ரீச் அப்படிங்கறத எப்படி சொல்றாங்கன்னா, அக்கௌண்டபிளே இல்ல, ஜட்ஜா ஒருத்தா உட்கார்ந்தா என்ன வேணா பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் கேட்கறது இந்த அக்கௌண்டபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம குருஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமியில வரப்போற 26th அக்டோபர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. பிரைமரிலி இதுக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு. கரண்ட் அஃபேர்ஸ், நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவு வேல்யூடுங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷத்தோட யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ல கிட்டத்தட்ட 70% ஆஃப் கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. ஸ்ட்ரைட்டா அப்படியே அதுல இருந்தே வந்துருச்சு. 2 வருஷமா பயங்கர சக்சஸ்ஃபுல். ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ ஃபோன் பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ணி டெமோ கிளாஸ் வேணாலும் கேளுங்க, என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 100 hours கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ், கம்ப்ளீட் மெட்டீரியல் கிளாஸ் மட்டும் இல்லாம கம்ப்ளீட் மெட்டீரியல் கொடுக்க போறோம். டெஸ்ட்டும் உண்டு, ரெகுலர் மந்த்லி டெஸ்ட், டிட்பிட்ஸ். ஒரு நியூஸுக்கு பின்னாடியும் முக்கியமான, இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ எடுத்துக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ மட்டும் தான் இப்ப ஹெட்லைன்ஸ் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற ஷோ மட்டும், அதுக்குள்ள இருக்கிற ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இஷ்யூஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிட்பிட்ஸ்ல கொடுத்துருப்போம். ஸோ அதை கன்ஃபார்ம் படிச்சே ஆகணும். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கும் ப்ராக்டிஸும் கொடுக்க போறோம். ஓகேவா? இது அட்ரஸ் ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.